திருச்சியில் பேக்கரி உரிமையாளரை போலீசார் அடைப்பது போன்ற சிசிடிவி காட்சி குறித்து எஸ்பி வருண்குமார் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலைவேந்தன் வழங்கிட கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகர் நவலூர் குற்றப்பட்ட பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவர் பவானி என்ற பெயரில் பேக்கரி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில நேற்று இரவு அந்த கடைக்கு சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் கார்த்தி கடை உரிமையாளர் மற்றும் அங்கு பணிபுரியும் பணியாளரை தாக்கிய வீடியோ வைரலானது. இந்த வீடியோ குறித்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் வாட்ஸ்அப்பில் விளக்கம் அளித்துள்ளார். அந்த விளக்கத்தில் இது ஒரு விஷமத்தனமான பதிவு. பவானி பேக்கரி உரிமையாளரும் சிகப்பு சட்டை என்ற பணியாளரும் கொலை வழக்கில் சந்தேகப்படும் நபர்கள். இவர்கள் இருவரும் பேக்கரியில் பணியாற்றிய ஒரு நபரை கொலை செய்து பேக்கரி அருகிலே யாரும் அறியாத வண்ணம் உடலை வீசிவிட்டு சென்று விட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ராம்ஜி நகர் போலீசாருக்கு இறந்தவரின் அடையாளம் தெரிய காரணத்தால் DNA பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை திசை திருப்பும் நோக்கில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் கடையை திறந்து வைத்து காவல்துறையினருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆத்திரமூட்டி அவர்களை அடிக்கும் வகையில் செய்து அந்த வீடியோ பதிவை சமூக வலைதளங்களில் வைரலாக்கியுள்ளனர். வழக்கை திசை திருப்புவதற்காக பேக்கரி உரிமையாளரும் பணியாளரும் இந்த சதிச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் போலீசார் அடித்தது தவறுதான், அந்த காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தற்போது கார்த்திக் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார்.